ஹாய் காய்ஸ், நான் உங்களோட அக்ஷரா கார்த்திக். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்போது ஒரு சண்டே ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபங்க்ஷன் அதுதான் இருக்கிறதுனால ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அந்த ஒரு லுக்கை தான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு காட்ட போகிறேன். அண்ட் பேக் லுக் பாருங்களேன். எனக்கு பேக் லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நைட் ட்ரெஸ் இதில் வந்து நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே கேட்டிருந்தேங்க, அதனால தான் வந்து சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கர்ட் வந்து நான் வேர் பண்ணிக்கிறேன். நியூ ஸ்கர்ட் அண்ட் சூப்பராக நல்லா அழகாக இருக்கும். இது வந்து ஒரு ராமா க்ரீன், ஸ்கை ப்ளூ கிடையாது, ராமா க்ரீன் அந்த டைப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்ட் ப்ளவுஸ்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிசைனர்ஸ் ப்ளவுஸ் அந்த மாதிரி சொல்லலாம். நல்லாயிருக்கும். அந்த சாரியோட லுக்குக்கு அதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வந்து ஒயிட் கலரில் என்ன போடுறேன் அப்படின்னு அதில் ஃபுல்லாகவே வந்து ஜம்கிஸ் இருக்கும். இதில் வந்து ஒர்க்குன்னு சொன்னேன்ல, அது ஃபுல்லாமே வந்து ஜம்கிஸ் ஒர்க் இருக்கும். ஜம்கிஸ் இருக்கிறதுனால அந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ப்ராடாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சேஃப் வந்து நல்ல ஒரு சூப்பர் சேஃப் வந்து கொடுக்கும். நல்லா அழகாகவும் இருக்கும். நான் வந்து ப்ளவுஸில் வந்து நாட்லாம் நான் ஒன் டைமில் நான் வச்சதே கிடையாது. ப்ளவுஸில் நாட்டில் இப்போலாம் நாட் வைக்காமல் ப்ளவுஸ் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வந்து ப்ளவுஸில் வந்து நார்மல் ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஃபுல் ஆயில் ப்ளவுஸில் வந்து வைக்க முடியாது. அது நல்லா வந்து அந்தளவுக்கு தெரியாது. அதனால் ஃபுல் ஆயில் ப்ளவுஸ்லாம் நான் வைக்கிறதில்ல. நார்மல் ப்ளவுஸில் வந்து நான் வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே ப்ளவுஸில் உள்ள அந்த பிட்டு அந்த துணி இதை தான் அப்படியே வந்து நாட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஸ்கெட்டுக்கும் அந்த ஜாக்கெட்டுக்கும் பாருங்களேன், அந்த லுக் நல்லா இருக்கா. இந்த ராமா க்ரீனுக்கும் அந்த ஒயிட் வந்து போகிறனால நல்ல ஒரு பிரைட் லுக் அழகாக வந்து தெரியுதா. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, காலைல மாதிரி தானே வைங்க, நைட் பாலிஷ் வைங்க அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க எவ்வளோ இதாக நீங்கள் நோட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் வந்து எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நெக் பாலிஷ் வச்சுருக்கேன். நான் என்ன கலர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். ரெட்டாக எல்லாம் அரைக்க கலரில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து சாரீ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து நல்ல ஒரு மர க்ரீன் சொல்லுவோம்ல, மரக்கலர், அந்த மரக்கலர் க்ரீன் தான் வந்து வேர் பண்ணுறோம். நல்லா வந்து அந்த பார்டர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது நல்ல ஒரு மாங்காய் டிசைன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாகவே வந்து நல்லா அந்த பார்டர் இதில் மட்டும் கீழே உள்ள பார்டரும் மேலே உள்ள பார்டருமே ஃபுல்லாக வந்து மாங்காய் டிசைன்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர், ரொம்ப 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 ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ்க்கு மேலே பேக்கில் வந்து இந்த மாதிரிலாம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போல்லாம் வந்து 90s கிட்ஸ், ஓகேவா, 90s கிட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சாரீலாம் வேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும். இந்த மாங்காய் டிசைன் சாரி மாங்காயில் வச்சு சின்ன பார்டராக தான் இருக்கும், அந்த மாங்காய் டிசைன்ஸ் வச்சு போட்டிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அந்த பேட்டர்ன் உள்ளதான் இது. நல்லா ஒரு மர கலர் க்ரீன், அதான் வந்து இதில் வந்து ஹைலைட்டே ஆகும். அதில் வந்து அப்படி அங்கங்கே அது ஸ்டோன்ஸ்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா ஒரு இந்த சாரியில் வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து நல்லா ஒரு நைட் டைம் நம்ம வந்து வேர் பண்ணும்போது நல்லா ஒரு பளிச்சின்னு அழகாக வந்து தெரியும். லைட்டிங் இதுக்கெலாம் வந்து நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஒயிட்டுக்கு வந்து க்ரீன் வந்து வேர் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எந்த அளவுக்கு வந்து மேட்சிங்காக இருக்குது, அதை விட எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து சாரிக்கு கீழே வந்து நான் கொஞ்சம் சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கிறேன். ப்ளீட் வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் சின்னதாக எடுக்க போகிறேன், சின்னதாகும். அப்படி வந்து சின்ன ப்ளீட்டாக வந்து எடுத்துக்கலாம். அந்த மாங்காவோட டிசைன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக வந்து நமக்கு வந்து தெரியும். நல்லா சின்னதாக வந்து எடுக்கும்போது எனக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ ப்ளீட்ஸ் வந்துருக்குன்னு பாருங்கள். நான் அளவுக்கு சின்னதாக எடுத்திருக்கேன். அந்த மேங்கோ அந்த பார்டர் லைன் வந்து நமக்கு வந்து அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக. அதுதான் வந்து இதில் வந்து ஹைலைட் பண்ணி நல்ல செம்ம ஒரு லுக் வந்து கொடுக்கும். அவ்வளோ ஹெல்தி அண்டு சூப்பராக வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். அண்ட் வந்து இதில் வந்து சேஃப்டி பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது பெரிய சேஃப்டி பின்னாக வச்சு பின் பண்ணிக்கோங்க.
அப்புறம் ஒன்று போல் சொல்லிட்டிங்கன்னா அந்த லுக் வந்து பாருங்களேன், ஹிப்பில் வந்து நம்ம வந்து ஒரு சாரீ வந்து வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து சாரீ லுக் வந்து அழகாக தெரியணும். அந்த ப்ளீட் லுக்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்ல ஒரு லுக் வந்து ஹைலைட் பண்ணி நம்மளை வந்து காட்டும். ஏன்னா ப்ராடாக புடப்பாக இருந்துச்சு அந்த ப்ளீட்டு வந்து சொல்கிற இடத்துல நம்போது நமக்கு வந்து நல்லா வந்து தெரியாது. அதனால தான் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ஹிப்பு, அதனால தான் அடிக்கடி வீடியோ சொல்கிறேன், ஹிப்பில் வந்து எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் அப்படின்னு. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து வேர் பண்ணணும், அந்தளவுக்கு தெரியாத அளவுக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாரியோட முந்திக்கு போகும். இதை வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து சின்ன பிளேட்டை தானே வச்சுருக்கேன். கல்யாணத்துக்கு போகும்போதுனா இதோட சின்ன பிளேட்டாக வச்சுலாம் பார்த்துருக்கீங்கல்ல. பட் ஆனால் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது இன்றைக்கி வந்து நல்ல பெரிய பிளேட்டாக வந்து எடுக்கிறேன். பெரிய பிளேட்டாக அடுத்தது சின்ன பிளேட்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிளேட் வந்து நல்லா பெரிய பிளேட்டாக எடுக்கிறேன். அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா ஒன்று போல் வந்து அழகாக வரும் அந்த லுக்கே வந்து. இந்த கலர்லாம் வந்து நல்லா அழகாக எடுப்பாக காட்டும் நம்மளை வந்து சூப்பராக வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று போல் அந்த ப்ளீட் எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நல்லா இதாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே ஃபுல்லாக நல்லா ஷேப் வந்து அழகாக ஒன்று போல் சூப்பராக வந்துட்டு மேலே வந்து நல்லா வந்து பெரிய பார்டர். இதெல்லாம் வந்து நல்லா அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் வந்து நல்லா வேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு லுக் வந்து சூப்பராக இருக்கும். பழைய இதிலலாம் படத்துலலாம் பார்த்துருக்கீங்கன்னா நல்லா வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க கலெக்டர் நல்லா வந்து வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். கீழே நல்லா ஒன்று ஓலை பிளேட் எடுத்து நல்லா சேஃபாக பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பார்டராக எடுத்துருப்பாங்க. அந்த பேக் டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த சாரீ லுக்குக்கு நல்லா இருக்கா? நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரியோட லுக். அந்த ப்ளவுஸ் மேட்சிங்காக இந்த மங்கா டிசைன்ஸ்லாம் போட்டு இதுலேயே வந்து கோல்டில் நீங்கள் வந்து வேர் பண்ணலாமா ப்ளவுஸ் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து வேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நல்லா மேட்சிங்காக இருக்கும். நல்லா கோல்டு கலர். நீங்கள் க்ரீனாக வேர் பண்ணும்போது ஃபுல்லாகவே க்ரீனாக அதாவது தெரிகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கோல்டு இப்போ நான் போட்டுக்க அதே ப்ளவுஸ் இதில் வந்து கோல்டில் வேர் பண்ணுங்க அப்படின்னும் போது சூப்பராக இருக்கும். நல்லா டிசைன்ஸ் எல்லாம் இது பண்ணி எடுக்கும்போது அந்த ஒயிட்மே வந்து இதுக்கு எவ்வளோ மேட்சிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து வேர் பண்ணுங்கள். இந்த வேர் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த அப்படியே வந்து அந்த ஷேப் வந்து அந்த பவுடர் லைன் வந்து மறையாமல் அப்படியே இது பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் காட்டன் லுக் இதில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அப்படியே வந்து ஒன்று போல் வந்துடும். இந்த ஷேப் வந்து பாருங்கள், நான் ஹிப்பு கிட்ட எடுக்கவே இல்லை. அது எவ்வளோ ஷேப் வந்து எவ்வளோ அழகாக வந்து எடுத்துருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து இந்த லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய் கைஸ்.